வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 3 February ஹிந்துடியோட செகண்ட் ஆர்டிக்கல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நோ ரூம் ஃபார் பேனிக். பேனிக் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு பீதி அடையாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இந்த ஆர்டிக்கலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் நாவல் கொரோனா வைரஸ். இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பரவிட்டு இருக்கல கொரோனா வைரஸ். ஸோ அதை பற்றின ஆர்டிக்கல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. த பெஸ்ட் வே டு ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் த நாவல் கொரோனா வைரஸ் இஸ் பை ரைசிங் பப்ளிக் அவேர்னஸ். இந்த பரவிட்டு இருக்கல இந்த கொரோனா வைரஸ் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது பரவாமல் வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The emergency committee convened with the World Health Organization on January 30 has declared the novel coronavirus outbreak in China as a public health emergency of international concern, a development that comes after its meeting for the second time in just a week. இந்த எமர்ஜென்சி கமிட்டி வந்து WHO எமர்ஜென்சி கமிட்டி வந்து January 30 வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன், அதாவது இந்த உலக இதில் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதனால் அதாவது செகண்ட் டைம் இந்த ஒரு வாரத்தில் வந்து செகண்ட் டைம் வந்து இந்த மீட்டிங் போட்டு இந்த அறிக்கையை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. The virus that has been infecting hundreds and killing several each day in China is now being reported in at least 23 countries. Nearly 14,380 cases as on Sunday since the committee last met on January 22, 23. லாஸ்ட்டாக வந்து அந்த கமிட்டி வந்து எப்போ மீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 22 வந்து மீட் பண்ணாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் அதிகமாக வந்து மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 23 கண்ட்ரிக்கு வந்து இந்த வைரஸ் வந்து பரவி இருக்குது. 16,300 கேசஸ் வந்து இது வரைக்கும் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. There has also been the first confirmed fatality outside China with a death in Philippines. அதாவது இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ வந்து சைனாவுக்குள்ளே தான் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ வந்து சைனாவுக்கு வெளியே வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிலிப்பைன்ஸில் ஒருத்தர் இறந்துருக்காரு அப்படிங்கிறாங்க. As on Sunday, Chinese authorities said 45 more deaths had been recorded in Hubei province by the end of Saturday, bringing the death toll in the country to 304. ஸோ வந்து சண்டே வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 304 பேர் வந்து இந்த வைரஸ்னால் ஹுபே ப்ராவின்ஸில் மட்டும் இறந்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டை விட இப்போ வந்து ஒரு 45 பேர் இன்னும் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆல் ஆஃப் சைனாஸ் ப்ராவின்சஸ் அண்ட் டெரிட்டரிஸ் ஹவ் நோ ரிப்போர்ட்டட் கேசஸ். ஸோ வந்து ஹூபே ப்ராவின்ஸ் மட்டும் இல்லாமல், ஊஹானில் அந்த ஹூபே ப்ராவின்ஸ் மட்டும் இல்லாமல் சைனாவோட மற்ற ப்ராவின்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுக்கிட்டே வராங்க அப்படின்னு ரிப்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. But the critical factor that prompted WHO's emergency declaration the virus human to human spread in other countries. இன்னொரு முக்கியமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் வந்து இது பரவுனதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒட்டகத்தினால வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ வந்து ஆனால் மற்ற கண்ட்ரியில் வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னா வந்து ஹியூமன் டு ஹியூமன், மனிதனுக்குள்ளேயே வந்து பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மேஜர் இது அப்படிங்கிறாங்க. In fact, WHO's committee reconvened to access the situation mainly because of local transmission in other countries, a scenario for further global spread. Reconvened அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். அதாவது WHO வந்து திருப்பி வந்து January 22, 23 வந்து மீட்டிங் வச்சாங்க. ஸோ வந்து திருப்பி வந்து இந்த மீட்டிங் திருப்பி ஏன் வந்து கூட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுச்சுவேஷனை வந்து ஒரு பரிசீலனை பண்ணுறது தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து மற்ற கண்ட்ரிக்கு வந்து பரவாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து திருப்பி இந்த கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. China is also having to deal with another disease outbreak, a highly pathogenic strain of bird flu or H5N1. அதாவது சைனா வந்து இன்னொரு வியாதி வந்து பரவிக்கிட்டு இருக்குது, ரொம்ப தொத்து வியாதின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த பேர்ட் ஃப்ளூ வந்து பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து அதையும் வந்து சைனா வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. In Kerala, after a student who had travelled from Wuhan city, the epicenter of the current outbreak, was found to be infected, state health authorities on Sunday reported a second case being detected. அதாவது வந்து வூஹான்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேரளாவில் வந்து இந்த இதனால செகண்டாக வந்து திருப்பி இன்னொருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து ஸ்டேட் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த பேஷண்ட் டூ ஹேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ராவல் ஃப்ரம் சைனா. அதாவது இந்த பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா சைனாலேயும் வந்து பாதிக்கப்பட்டிருக்க அந்த வரலாறு இருக்குது அப்படிங்கிறாங்க. Besides isolating those who exhibit overt symptoms and conducting contact tracing, there is an urgent need to raise public awareness. அது ஓவர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது வெளிப்படையாக வந்து அந்த அறிகுறிகள்லாம் இருந்தாலும் அவங்கள வந்து தனிமைப்படுத்துறதும் இல்லாமல் அவங்கள வந்து கான்டாக்ட் ட்ரேசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வந்து தீவிரமாக கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது அப்படி பாதிக்கப்பட்டவங்கள அப்படி வந்து தனிமைப்படுத்தி கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்படாத மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க.
This is essential so that they report to a hospital when symptoms show up later or in case of contact with a person who has traveled to China recently. ஸோ இது வந்து முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து யாராவது சைனாவுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட இது பண்ணும்போதும் காண்டாக்ட் பண்ணும்போதும் அவங்க வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. There is evidence that those who appear to be healthy despite being infected can spread it even during the incubation period. அதாவது இன்க்யூபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்காணிப்பு அந்த பீரியட் அப்படின்னு சொல்லுவோம்ல தான். அதாவது வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பாதிக்கப்படாதவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து இவங்களை வந்து தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்களா. ஸோ வந்து அதுக்கப்புறமா வந்து சில பேர்த்துக்கு வந்து பரவும். ஸோ அதுக்கும் வந்து நம்ம வந்து எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. Also, cases have been reported wherein people have not exhibited symptoms in spite of being infected. அதாவது வந்து சில கேசஸும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அறிகுறிகள் அந்த அதிகமாக காய்ச்சல் வருது, அதிகமாக கோல்டு வர்றது இதெல்லாம் வந்து அறிகுறி தானே, சிம்டம்ஸ் தானே. ஸோ வந்து அந்த சிம்டம்ஸ்லாம் இல்லாமல் கூட நிறைய பேர் இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. In both instances, thermal screening at airports, which is largely helpful, which failed to detect infected people as in the case of Kerala patients. அதாவது இந்த ரெண்டு இதுலேயுமே பார்த்திங்கன்னா வந்து ஏர்போர்ட்டில் வந்து உள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த தெர்மல் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்கள்ல. ஸோ வந்து அவங்க வந்து இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்களா. ஸோ வந்து அப்படி பண்ணியும் கூட அந்த அறிகுறி வந்து அவங்க டிடெக்ட் பண்ண முடியல. அதனால தான் வந்து அவங்க இல்லை அப்படின்னு நினச்சி கேரளாக்குள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. Hence, time-tested measures which include hand washing and hand hygiene, wearing protective gear while attending to sick people and covering one's mouth and nose properly when coughing or sneezing will drastically reduce the infection risk. அதாவது வந்து இன்னும் வந்து சில மெஷர்ஸ்லாம் வந்து எடுக்கணும். அதாவது ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஹேண்டை சுத்தமாக வச்சுருக்கிறது, அப்புறம் ப்ரொடெக்டிவ் கியர், அதாவது வந்து மவுத், அதாவது வாய் அப்புறம் மூக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணி இது பண்ணுறது. இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருந்தால் இந்த வைரஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாமல் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. There is no clinical evidence whatsoever that any specific drug, either modern or of the traditional system of the medicine, can prevent infection or treat infected people. ஸோ வந்து இது வரைக்கும் வந்து அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படல. ஸோ வந்து இவ்வளோ மாடர்ன் மெடிசின் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மற்ற ட்ரெடிஷ்னலாக இந்த ஆயுர்வேதா இதெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இதில் கூட இதுக்கான வந்து ஒரு மெடிசின் வந்து இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. And it is a novel virus transmitted through physical contact or droplets that cause the infection and not any food items as social media claims. ஸோ வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு வதந்தி பரவிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்னால தான் வந்து இந்த கொரோனா வைரஸ் பரவிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி வந்து பரவிட்டுருக்கு. அது உண்மை கிடையாது. இது வந்து மக்கள் வந்து எப்போ வந்து க்ளோஸ் காண்டாக்டில் வராங்களோ, அதாவது வந்து தும்முறது, இருமுறது, இந்த மாதிரி இதில் தான் வந்து இந்த வைரஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஃபுட்டு உணவு இதனால் வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது ஒரு வதந்தி, நம்ப வேணாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொரோனா வைரஸ்னால நம்ம பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விழிப்புணர்வோடு இருக்கணும், என்னென்ன எச்சரிக்கையோட உணர்வோடு இருக்கணும், எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க மெடிக்கல். ஸோ இந்த வீடியோ கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அந்த லிங்க்கை போய் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டோரியல் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.